ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 26ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வந்த எடிட்டோரியல்ல இருந்து எந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ பாரிஸ் 2024. ஸோ இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் நடக்க போது, எங்கே நடக்க போது, பாரிஸ்ல நடக்க போது, அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான். ப்ளஸ் இன்னைய நாளோட ஸோ சில எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் ரிலேட்டடான நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி இன் டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் பர்சஸ் ஹையர் ஃப்ளைட் ரிஸ்க் சேஸ் ஆர்பிஐ. சரியா? ஸோ இது என்ன டிஜிட்டல் அக்கௌண்ட்? எல்லாமே டிஜிட்டல் அக்கௌண்ட் தானே. ஸோ ஏன் பர்டிகுலராக டிஜிட்டல் அக்கௌண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் எல்லாமே டிஜிட்டல் அக்கௌண்ட். பிகாஸ் வி ஆர் யூசிங் தி யூபிஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, அது மட்டும் இல்லாமல் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் அக்கௌண்ட் தான். ஸோ அந்த பர்டிகுலர் டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்க மணி வந்து ஹையர் ஃப்ளைட் ரிஸ்க் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ளைட் ரிஸ்க் அப்படின்றது என்ன, எதுக்கு மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்கிரமாக அந்த அக்கௌண்ட் விட்டு வெளியே போயிடும் அந்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 3000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3000 rupees இருக்குது அப்படின்னா, நம்ம பர்ஸில் இருக்குது அப்படின்னா, நம்ம பர்ஸில் இருந்து தான் நம்ம செலவு பண்ணுவோம். கரெக்டில் ஒரு 500 இருக்குது அப்படின்னாலும் நம்ம பர்ஸ்லேருந்து அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு செலவு பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இந்த யூபிஐலாம் போகும். அதுவே நம்ம கையில் இந்த 3000 இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது, அன்லெஸ் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற வரைக்கும். ஓகேவா? நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான், ஐயோ என்னடா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் தெரியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஹையர் ஃப்ளைட் ரிஸ்க், நம்ம டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸில் இருக்க மண்டி எல்லாமே ஹையர் ஃப்ளைட் ரிஸ்க்ன்றாங்க. ஸோ ஃப்ளைட் ரிஸ்க் என்னன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிகாஸ் ஸோ டேட்டாவுமே அதான் சொல்லுது. என்னன்னா இந்தியன்ஸ் வந்து அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் த யூபிஐ அப்படின்ற ஒரு டேட்டாவுமே ரீசன்ட் நியூஸ் பேப்பரில் நான் படித்தேன். சரியா? ஸோ அதனால் யூபிஐ யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம வந்து கையிலேருந்து கேஷ் கொடுக்கறது நல்லது. ஸோ நம்மளோட அன்அவைலபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், பிகாஸ் இப்போ வந்து மெட்ரோ சிட்டிஸ் ஃபார் சென்னையெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே யூபிஐ வந்து போச்சு. ஸோ யார்கிட்டையும் இப்போ இந்த கேஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை மானிட்டர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணாலும் ஸோ ஒரு அக்கௌண்ட்டை தனியாக வச்சுக்கிட்டு மானிட்டர் பண்ணது நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. கவனிங்க, ஆர்பிஐனா ஆல்சோ வில் நவ் கேட்டகரைஸ் மணி இன் டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் அஸ் அ ஹாட் மணி. சரியா? டிஜிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை ஹாட் மணி அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. வித் ஹையர் ஃப்ளைட் risk that this decision was made in light of the recent developments including the last year's crisis or last year Silicon Valley Bankல ஒரு பிரச்சனை நடந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா, so all the deposits when the deposits were withdrawn within hours of the bank showing the signs of stress. ஓகேவா? ஸோ சிலிக்கன் வேலி பேங்க்ல இருந்த டெபாசிட் வந்து ஒரு வித்தின் ஆரில் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமில் எல்லா அமௌண்ட்டும் வித்ரா பண்ணக்குள்ள ஸோ பேங்க்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும். கரெக்டாக? ஸோ நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டை வச்சு தான். ஸோ பேங்க் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளோட சேவிங் அக்கௌண்ட், சேவிங் நம்ம கொடுக்குறோம்ல, அதேமாதிரி நம்மளோட எஃப்டியாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட ஆர்டியாக இருக்கட்டும், ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து லோனுக்கு கொடுப்பாங்க. ஸோ லோனுக்கோ இல்லைனா வந்து வேற ஒரு கஸ்டமருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன்லேருந்து அவங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு 4% இல்லை 3.5% நம்மளோட சேவிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு, அமௌண்ட் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை அவங்க வந்து ப்ராஃபிட் மாதிரி காட்டுவாங்க. ஸோ தெளிவாக சொல்கிறேன், கேளுங்களேன். இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குது. சரியா? ஒரு பேங்க் இருக்குது. ஸோ இந்த பேங்க்கில் ஏன்ற ஒருத்தர் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ 1 lakh rupees வந்து டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 lakh rupees வந்து அவர் இந்த பேங்க்குக்கு ஒரு ஆர்டி மாதிரி, ஆர்டி போட முடியாது, எஃப்டி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் 5 years லாங் டேர்முக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த பேங்க்கு தெரிஞ்சு போச்சு, இந்த 1 lakh இந்த 5 years இந்த பேங்க்கில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேங்க் கன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை லெண்ட் பண்ணுவாங்க. வேற ஒரு ஆள் யாருக்கு லோன் தேவைப்படுதோ அவங்களுக்கு பேங்க் வந்து லெண்ட் பண்ணும். சரியா? ஸோ நம்மளுக்கு சேவிங் அக்கௌண்ட்ல 3.5% ஆர் 4% தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. கரெக்டாக? ஸோ அதே இவங்க லேர்ன் பண்ணுற, அதாவது லோன் கொடுக்கறதுக்கு வந்து மினிமம் 10%லேருந்து மேக்ஸிமம் 16% வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு போக மீதி 4%, ஃபார் எக்ஸாம்பிள் 4% கொடுக்குறாங்க, 10% கொடுக்குறாங்க, லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு 6% ப்ராஃபிட் வரும். சரியா? ஸோ இந்த ப்ராஃபிட் வச்சு தான் பேங்க்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ பேங்க்ஸ் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்தவித நிதியோ கொடுக்கறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேங்க் இஸ் அட்டானமஸ் பாடி. ஸோ பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் அவங்க
ஒர்க் ஆகுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து அவங்க சேலரி கொடுக்கவோ இல்லை பேங்க்ஸை வந்து அடுத்தடுத்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து அமௌண்ட் வாங்குறது கிடையாது. ஈவன் கவர்மெண்ட்டுமே கொடுக்கறது கிடையாது. சரியா? ஸோ பேங்க்ஸ் அப்படின்றது அட்டானமஸ் பாடி. ஸோ ஆஸ் வெல் அஸ் பேங்க் வேலை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பேங்க் ஜாப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர அது வந்து ஒரு அரசாங்க வேலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் பேங்க்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ சேவிங்கில் இருக்க அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா பேங்க்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்க. என்ன ரூல் அப்படின்னா எல்சிஆர் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை ஏப்ரல் 1, 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அது, பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்சிஆர்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ ரெக்வயர் தட் பேங்க்ஸ் அசைன் ஹையர் run off factors to the retail deposit that can be accessed via internet and mobile banks. சரியா? ஸோ ரன் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரன் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஹையரா அசைன் பண்ண சொல்றாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா ரீட்டைல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹையரா அசைன் பண்ண சொல்றாங்க. தென் இந்த எல்சிஆர் நார்ம்ஸ் எப்பயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2025 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். சென்டர் ஸ்பீட்ஸ் அப் சைனிங் ஆஃப் 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசிங் பாடிஸ். ஸோ சென்டர் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசிங் பாடி 10,000 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் பாடிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுல சென்டர் வந்து மிக விரைவாக செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏன் எதனால பார்த்துருமா? ஸோ ஃபார்மர்ஸ் இந்த எஃபிஓ அப்படின்றது 2020 29 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 10,000 எஃபிஓஸை 28 பிப்ரவரி 2025 செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்ல கிரியேட் பண்ணாங்க. சரியா? ஆனா இப்போ வரைக்கும் எவ்வளோதான் சைன் பண்ணியிருக்காங்க? நியர்லி 9,000 தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இப்போ வெளியிட்ட பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 581.67 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 30% மோர் தன் தி ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ பார்த்தீங்கன்னா 450 crore தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா ஸோ பாஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் நியூஸை படிச்சிருங்க. ஓகேவா? சரி, ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சம் பேர் இந்த எம்எஸ்எம்இ ஜாப்ஸ்னால லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வேலையை இழந்திருக்காங்க. சரியா? ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே என்னன்னு தெரியும். சரியா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸில் ஒர்க் பண்ண 3 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க. ஸோ எதனால இருக்கும்? ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதால இந்த 3 லட்சம் பேர் வேலை இழந்திருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம், நல்லா கவனிங்களேன். த மினிஸ்டர் ஃபார் தி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஜித்தன் ராம் மக்ஜித் told the Lok Sabha on Thursday registered MSME. ஸோ மில்லியன் ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க. பட் அதில் 49,342 எம்எஸ்எம்இஸ் வந்து அந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால 3,17,641 பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த பாக்ஸை கவனிச்சிங்க அப்படின்னா மகாராஷ்டிரா சீன் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எஸ்எம்இ க்ளோஷர்ஸ் ஃபாலோ பை தமிழ்நாடு யூபி ஷோஸ் தி லேட்டஸ்ட் டேட்டா. ஸோ லேட்டஸ்ட் டேட்டா படி என்ன, மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ், இந்த இடத்துலாம் அதிகமாக ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி அவங்களுக்கு எந்த ரீசன் வேணா இருந்திருக்கலாம். ஸோ அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்களா. வை பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வில் பி தி மோஸ்ட் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி இன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த நியூஸை நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ். நான் இந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்காங்களா அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நடக்க போகிற பாரிஸ் ஒலிம்பிக் 2024 தான் இது வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸ்லேயே ஒரு கிளைமேட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்றத பார்ப்போமா. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் போனீங்க. பாரிஸ் 2024 is said to be a greenest games in history. The games organizing committee has pledged to have the Olympics carbon emissions from a roughly 3.5 million tons each in Tokyo 2020. ஸோ டோக்கியோ 2020ல ஸோ ஆக்சுவலாக 2021 நடந்தது. ஏன்னா கொரோனானால 2021 நடந்தது. ஸோ அந்த டைமில் எவ்வளோ கார்பன் எமிஷன் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் டன்ஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து அது என்னவா பிளெஜ் பண்ணியிருக்காங்க, பாதியாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 அண்ட் லண்டன் 2012 to 1.75 tons at this time around. ஓகேவா? ஸோ இந்த டைம் அதை வந்து 1.7 times வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாரிஸ் 2024 கிளைமேட் எஃபர்ட் என்னென்னு பார்ப்போமா. பாரிஸ் 2024 will be majorly be powered by the renewable energy sources like geothermal and solar power. ஸோ இப்போ நடக்க போகிற அந்த பாரிஸ் 2024 வந்து ஜியோதெர்மல் அண்ட் சோலார் பவரை வச்சு தான் ரொம்ப, அதாவது ஒரு 100% அப்படின்னா 90% வந்து இந்த ரெனியூபிள் எனர்ஜி வச்சு தான் அவங்க பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. தென் Paris 2020 was trying to promote the plant-based, local and sustainable food. ஸோ ஃபுட்டுமே plant-based food தான் கொடுக்க போகிறாங்க. பிகாஸ் GI இந்த இடத்துல பாருங்களேன்,
estimated that meat and dairy industries account for the 18% of global GHG emissions. ஓகேவா? ஸோ கார்பன் இந்த எமிஷன் வந்து மேக்ஸிமம் இந்த மீட் அண்ட் டைரி இண்டஸ்ட்ரியில தான் 18% வந்து. ஸோ இந்த டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனை சாரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல தான் இந்த டேட்டா இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ அப்படியே தொடர்ச்சியா பார்ப்போம். மோஸ்ட் ஒலிம்பிக்ஸ் வேன்யூஸ் ஆர் ஈஸிலி அக்சஸபிள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதை தாண்டி அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன். ஸோ அகேட் ஆஃப் கேம்ஸ் 1000+ கிலோமீட்டர் ஆஃப் சைக்கிளிங் லேன்ஸ் ஆர் பீன் பில்ட் இன் பாரிஸ். ஸோ இந்த பாரிஸுக்காக 1000 கிலோமீட்டர் சைக்கிளிங் லேன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாரிஸில் மேபி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த நியூஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஆஸ் பர் யூஸ் நம்ம வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம வந்து பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் யூஸ் பே ஆஸ் யூஸ். ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஒலிம்பிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸை படிங்க, முக்கியமாக படிங்க. நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த நியூஸை. ஸோ மறக்காமல் இந்த நியூஸை படிங்க. ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து மறுபடியும் அதே பாரிஸ் ஒலிம்பிக்ஸை பற்றி தான். ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 100 வருஷத்தை மார்க் பண்ணியிருக்கு. சின்ஸ் லாஸ்ட் ஹோஸ்டட் ஆன் 1924. ஸோ 100 வருஷம்னா அப்போ 1924 தான் லாஸ்ட்டாக நடந்திருக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில். ஸோ இந்த கொஸ்டின் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ லாஸ்ட் டைம் பாரிஸில் எப்போ ஒலிம்பிக்ஸ் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம். சரியா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. தென் அண்ட் நவ் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒலிம்பாய்டு வந்து 833. ஓகேவா? ஸோ டேட் சொல்லியிருக்காங்க. கண்ட்ரிஸ் எத்தனை கண்ட்ரி அப்போ வந்து 1920 44 கண்ட்ரி, இப்போ 200+ கண்ட்ரி வந்து இது ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் அத்லெட்ஸ் வந்து எத்தனை பேர்? 10,500 பேர். அப்போ 3089 பேர் தான். ஸோ ஈவெண்ட்ஸ் எவ்வளோ, வென்யூஸ் எவ்வளோ, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ பாரிஸ்ல இந்த ஒலிம்பிக் நடக்கிற இடத்த வந்து ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒலிம்பிக் வில்லேஜ் நடக்குதுல்ல, அந்த ஒலிம்பிக் நடக்கிற இடத்துல இருக்க பில்டிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே லீஸுக்கு விட்டுருவாங்க, இல்லைனா வந்து வாடகைக்கு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே அவங்க வந்து டிமாலிஷ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல ஒலிம்பிக் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியா கவரேஜ் வந்து அந்த டைமில் 1924 724 ஜேர்னலிஸ்ட் வந்து அஃபிஷியலாக போய் கவரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ க்ளோசிங் செரிமனி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு வாட்டி படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நியூஸ் நல்லா இருந்தது. பிகாஸ் நம்ம வந்து எடிட்டோரியலை பற்றி தான் பார்க்க போகிறதுனால ஸோ ஒரு அடிஷனலாக 2-3 நியூஸ் சொன்னால் நல்லா இருக்குமே. ஸோ இந்த நியூஸ் சூப்பராக இருந்தது, அதனால் இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம அப்படியே எடிட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்போர்ட்டிங் எக்ஸ்ட்ராவேகன்ஸா அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ் 2024. சரியா? ஸோ பாரிஸ் 2024 அதாவது ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷம் பாரிஸ்லாம் நடக்க போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச கரண்ட் அஃபேர். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது? பாரிஸ்லாம் நடக்க போகுது. ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ்ட்ராவேகன்ஸா பார்த்துருமா? ஸோ எக்ஸ்ட்ராவேகன்ஸா மீன்ஸ் களியாட்டம் அப்படின்றாங்க. பட் இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? இங்கிலீஷ் சினானிம் யூஸ் பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்போர்ட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ் 2024. த ஒலிம்பிக்ஸ் வில் கீப் த வேர்ல்ட் ஆக்குபைட் ஓவர் தி நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். ஸோ உலகமே இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி தான் பேச போகுது. அடுத்து 2 வாரங்களுக்கு இந்த ஒலிம்பிக்ஸை பற்றி தான் பேச போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். த குவாட்ரினியல். ஸோ குவாட்ரினியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ குவாட்ரினியல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், குவாடிலேட்ரல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மேக்ஸில். ஸோ நாட்கரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, நாட்கரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நான்கண்டுன்னு இந்த இடத்துல நான்காண்டுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நாட்கரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல அதை அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நாட்கரம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்களேன். ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது பெருங்கூட்டம் இல்லைனா ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருங்கூட்டம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ஒரு இடத்துல கூட போகிறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல கன்ஃப்ளூயன்ஸ். ஸோ கன்ஃப்ளூயன்ஸ் மீன் சினானிம் ஜங்ஷன், அதை வந்து நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாட்ரினியல் கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் ஒலிம்பிக்ஸை தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் ஒரு ஒலிம்பிக்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதுதான் இந்த மாதிரி ஒரு வேர்டில் மீன் பண்ணுறாங்க. ஆஃப் த வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அத்லெட்ஸ். ஸோ உலகத்தில் இருக்க மிக சிறந்த அத்லெட்ஸ் வந்து பங்கு பெறுவாங்க. த ஒலிம்பிக்ஸ் இஸ் பிகினிங் இன் பாரிஸ் ஃப்ரம் ஃப்ரைடே. ஸோ இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஃப்ரைடே தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? த லேட்டஸ்ட்
the latest edition does not have the constructing environment. ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்றது கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லலாம். பட் இந்த இடத்துல அதை வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. சரியா, வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து நேரோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ வரம்புக்கு உட்படுத்த, தமிழ் நீங்க பாருங்களா, வரம்புக்கு உட்படுத்த ஒரு விஷயத்தை வந்து அன்கண்ட்ரோல், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த விஷயம் இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல என்ன கன்ஸ்ட்ரக்டிங் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நடக்க போற எடிஷன் வந்து எந்த வித கண்ட்ரோலும் இல்லாம நடக்குது. ஸோ என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாம நடக்குது. பிகாஸ் டோக்கியோ 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 நடக்க வேண்டியது 2021 நடந்தது பிகாஸ் ஆஃப் தி COVID-19 பேண்டமிக். அந்த மாதிரி எந்த வித பிரச்சனை, என்விரான்மெண்ட் பிரச்சனை எதுவுமே இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, எட் திஸ் அரைவ்ஸ் த டைம் ஆஃப் குளோபல் சன். ஆனாலுமே இப்போ உலக அளவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் அண்ட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வார், ரைட்ல. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் சொல்ல முடியாது, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை தாக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒன்றா சொல்லலாம், கரெக்ட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த ஒலிம்பிக்ஸ் நடக்குது. ஸோ வாட் இஸ் சன் என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டியர், ஸோ சினானிம் வந்து ஸ்டியர் அப்படின்னு சொல்லலாம். பட் சன் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ வைல் ரஷ்யா ரிமைன்ஸ் பேன் ஃப்ரம் த கேம்ஸ் டியூ டு இஸ் வார்மூஸ். சரியா, ஸோ ரஷ்யாவை பேன் பண்ணிட்டாங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ ஏன் அப்படின்னா வார்மூஸ், இஸ்ரேல் வில் பி தி பிரசன்ட். இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. பட் ஏன் இதை நான் எடிட்டோரில் பேச முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது? சரியா, ஸோ ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஸ்டாண்ட் அட் த சேம் பாயிண்ட். சரியா, இவனும் வார் தான் தொடுக்கிறான், இவனும் வார் தான் தொடுக்கிறான். ஆனால் ரஷ்யாவை பேன் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் இஸ்ரேலை பேன் பண்ணல? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்ப்போம். எத்தனை பேர் வேறு மாதிரி எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். சரியா, ஸோ ஏன் இஸ்ரேலை பேன் பண்ணவே இல்லை அப்படின்றது யோசிங்க. நியூஸை கலெக்ட் பண்ணி நிறையா படிங்க, தெரிஞ்சுப்பீங்க நீங்களே. நான் இங்கே பேச முடியாது, பேசினா நிறையா இருக்குது பேசுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இஸ்ரேல் will be the present despite some dissenting voices. ஸோ dissenting அப்படின்றது கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். disagreeing, ஓகேவா. ஸோ dissenting means disagreeing. இதை வந்து வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. conforming அப்படின்ற மாதிரி ஆண்டனிம் நம்ம சொல்லலாம். ஸோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் த மேனோ இன் விச் இட் ஹஸ் டெல்ட் வித் த பாலஸ்தீனியன் இஷ்யூ. ஸோ பாலஸ்தீனியன் இஷ்யூனால சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் மேலே வேர்ல்டு கோர்ட்டில் போயிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. நம்மளோட எடிட்டோரியல் அதை பார்த்தோம். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் வந்து இந்த போரை நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் அவங்களோட போக்கில் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி போகிறவங்களையுமே இவங்க பேன் பண்ணலை, ஒலிம்பிக்ஸில் பேன் பண்ணலை. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்ப்போம். சரி, some individual Russians will compete under a neutral banner. ஸோ சில ரஷ்யன்ஸ், ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஊர்லேயும் அத்லெட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கணும் அப்படின்றது அவங்களுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, அவங்களோட கனவாக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஸோ ரஷ்யா கீழே வராமல் நியூட்ரல் பேனர் கீழே வராங்க. சரியா, ஆனால் ரஷ்யாவோட டீம் ஈவெண்ட்ஸ் எதுவுமே அதாவது டீமாக விளையாடுவாங்கல்ல, அந்த எந்த கேமும் அவங்களால பங்கேற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ஒலிம்பிக்ஸ் வித் இட்ஸ் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். ஸோ ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் தான். வில் ஆஃபர் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபியூச்சரிங் கண்ட்ரிஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா அப்படி இருக்கிற பெரிய கண்ட்ரிஸ் இருக்குது. அதே மாதிரி ஐலாண்ட் கண்ட்ரிஸ் லைக் ஃபிஜியுமே இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்ஸில் அவங்க விளையாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீயிங் பார்ட் ஆஃப் த ஈவென்ட் பிக் பேட்ச். ஸோ பிக் பேட்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இதுக்கு தமிழ் அர்த்தம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் நம்மளுக்கு அதோட இங்கிலீஷ் அர்த்தம் தெரியாது. 99 பேருக்கு அதோட தமிழ் அர்த்தம் தெரியும். சாரி, 100 பேருக்குமே தெரியும் தமிழ் அர்த்தம். பட் 99 பேருக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியாது. ஸோ பிக் வேர்ட்ஸ் அப்படின்றது உயில். மைண்டை இதுக்காக நிறுத்திக்கோங்க. நம்மளோட எடிட்டோரியல் பார்க்குறவங்க பிக் வேர்ட்ஸ் அப்படின்றது உயில் அப்படின்றத மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஓகேவா. த டைட்டில் Olympian to athletes fortunate to qualify for this big bash and winning a medal only further enhances the halo அப்படின்றாங்க. சரி, இந்த ஹேலோ அப்படின்றதுக்குமே அதே தான். 199 பேருக்கு தமிழில் அர்த்தம் தெரியும், இங்கிலீஷில் என்ன அர்த்தம் தெரியாது. ஸோ இந்த ஹிந்துசியமில் வந்து ஹிந்து கடவுள்ஸ் இருக்காங்களே, ஸோ இந்து கடவுள்ஸுக்கு பின்னாடி வந்து, ஸோ இந்து கடவுள்ஸ் மட்டும் கிடையாது, நான் வந்து அது இயேசுநாதர் பின்னாடியும் பார்த்துருக்கேன். சரியா, ஸோ இயேசுநாதர் உட்காந்துட்டு இருக்காரு, இல்லைனா வந்து பிள்ளையார் இருக்காரு, முருகர் இருக்காரு. ஸோ எல்லார் பின்னாடியும் ஒரு ஒளிவட்டம் தெரியும். எத்தனை பேர் நோட் பண்ணிக்கிங்க தெரியாது, ஒளிவட்டம் தெரியும். அந்த ஒளிவட்டத்தை தான் நம்ம ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா, நம்மளோட எடிட்டோரியை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நிறைய நியூஸ் சொல்கிறோம்ல. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், தென் நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பாடுறா, இந்த வீடியோ பாரு, கண்டென்ட் நல்லா இருக்கு, நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா, சரி அப்படி தொடரும். சரியா, ஸோ இந்த பிக் பேஷில் வந்து வின் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மெடல் டாலி கிடைக்கும். ஃபர்தர் என்ஹான்ஸ் தி அவங்களோட ஒளிவட்டத்தை, அந்த நாடு, எந்த நாடு ஜெயிக்குதோ அந்த நாடு வந்து
ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க நாட்டுக்கு தானே அது ஆக்சுவலாக பெருமை. ஸோ அது அவங்களுக்கும் பெரிய பெருமை, பட் நாட்டுக்குமே அது பெருமை தான். ஓகேவா? ஸோ பாரிஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அட் லார்ஜ் வில் பி டெஸ்டட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபோர்ட் நைட் ஆஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ பாரிஸை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த விஷயத்தில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஈவன் இஃப் இட் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் அப்படின்னா என்ன பார்த்துருமா? ஸோ வெஸ்ட் மீன்ஸ் அழிக்கப்பெறும், எம்பவர். சரியா? ஒரு விஷயத்தை நம்ம வந்து எம்பவர் பண்ணணும். அதோட ஆன்டனிம் வந்து ரெஃப்யூஸ். ஸோ இதை வந்து நவுனா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அழிக்கப்பெறுதல், ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, பெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ எம்பவர் பண்ணுறாங்க. எதை பண்ண போகிறாங்க? தட் ஹோஸ் வித் சாஃப்ட் பவர். ஸோ என்னதான் இருந்தாலுமே பாரிஸ் வந்து ஒரு சாஃப்ட் பவரில் தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அஃபன் அஃபெக்ட்ஸ் எக்கனாமி. இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ எக்கனாமியை ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஒலிம்பிக்ஸை நடத்துகிறாங்க அப்படின்னா 2016, சரியா? 2016 யூனிவர்சிட்டி நேம் ஐ ஃபர்காட் தட், வேணா நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. சரியா? அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க? $8 பில்லியன் ஆகும் ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அந்த கண்ட்ரியில் $8 பில்லியன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸை எடுத்து நடத்தி அவங்களோட ஜிடிபியும் சரி, அவங்களோட டெப்த் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. டெப்த் வந்து ரொம்ப, அதாவது லோன், கடன் சுமை வந்து அந்த நாட்டோட கடன் சுமை அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்டோர் ஒரு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். நான் காலையில் தான் பார்த்தேன். ஸோ பட் நான் வந்து அதை கமெண்ட்ஸ்லேயே இல்லை நம்மளோட டெலகிராம் சேனல்லே அதை மென்ஷன் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஒலிம்பிக்ஸை நடத்துறதுனால அவங்களோட எக்கனாமி தான் பாதிக்கப்படும். பட் இருந்தாலுமே பாரிஸ்னால அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இண்டீட். ஸோ உண்மையில், இண்டீட் அப்படின்னா உண்மையில், உண்மையில் there was some resistance emanating from the banks of the Seine அப்படின்றாங்க. ஸோ இண்டீட் உண்மையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது. எந்த இடம் அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் செயின் அப்படின்றாங்க. சரியா? ஸோ பேங்க்ஸ் ஆஃப் செயின் அப்படின்றது எங்க இருக்கும்? நல்லா யோசிங்க. ஸோ எந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது அப்படின்றாங்க? ஸோ பாரிஸ் மக்களிடையில இருந்து தான் வரப்போகுது. கரெக்டா? பாரிஸ்ல இருந்து தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது. ஏன் பேங்க்ஸ் ஆஃப் செயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஈஃபில் டவர், பாரிஸ்ல இருக்க ஈஃபில் டவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈஃபில் டவர் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஈஃபில் டவர் வந்து ஒரு பேங்க் ரிவர்ல இருக்கு. எப்படின்னா நம்மளோட தாஜ்மஹால் ஒரு நதிக்கரையில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஈஃபில் டவருமே ஒரு நதிக்கரையில் இருக்கு. ஸோ அது அந்த நதியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படி ஈஃபில் டவர் அந்த நதியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த நதிக்கு 2 பேர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டு நதிக்கு 2 நேம்ஸ் இருக்கும். எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன் சொல்லின்னு பார்ப்போம். ஸோ பேங்க்ஸ் ஆஃப் செயின், வாட் இஸ் மீன் பை பேங்க்ஸ் ஆஃப் செயின் அப்படின்றது என்னென்ன நதிகள் அதை குறிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பட் ஈஃபில் டவர் அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். அந்த பேங்க்ஸ் ஆஃப் செயினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஈஃபில் டவர் இருக்கும். ஸோ அங்கே இருக்க மக்கள் இல்லை அங்கே இருக்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கிடையாது, சில ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். த யூஎஸ், சைனா, ஜப்பான், கிரேட் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் ஆர் த பெக்மோஸ் அப்படின்னாங்க. ஸோ பெக்மோஸ் அப்படின்னா மிகப்பெரியது. ஓகேவா? எனார்மஸ் அப்படின்னு சொல்லி சினானிம் சொல்றாங்க. இதை வந்து நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனார்மஸ், இவங்க எல்லாமே எனார்மஸ். யாரு? இந்த ஆஸ்திரேலியா, ஜெர்மன், பிரான்ஸ், இவங்க எல்லாமே பெரிய கண்ட்ரிஸ். சேசிங் தி க்ளோரி. இவங்க எல்லாருமே வந்து விக்டரியை நோக்கி தான் போவாங்க. கரெக்டா? ஒலிம்பிக்ஸ்ல அவ்வளோ ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. யூஎஸ், சைனாலாம் பார்த்தா அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து பேய் மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க, ட்ரைனிங் ஆகிட்டு இருப்பாங்க அத்லெட்ஸ்லாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, சேசிங் க்ளோரி. அவ்வளோ த கேம்ஸ் இஸ் ஆல்சோ அபவுட் தி லோன் அத்லெட் டிஷிங் அவுட் மேஜிக் அண்ட் கார்னிங் தி அட்டென்ஷன். ஓகேவா? ஸோ லோன் அத்லெட், ஒரு தனியான ஒரு அத்லெட் யார் மேஜிக் பண்ணி எல்லாரோட அட்டென்ஷனை கேதர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. ஸோ கார்னர் அப்படின்றது குவிக்கிறது. யார் அட்டென்ஷனை கார்னர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு சூப்பரான அத்லட், லோன் அத்லட், அதாவது தனியான அத்லட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரியை பற்றி பேசிட்டாங்க. அடுத்தது ஒரு தனி அத்லட், அவங்களோட செல்ஃப் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட தனியாக அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுமே முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உசைன் போல்ட். ஸோ ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. டிட் இன் தி பாஸ்ட். ஸோ வெட்டரன் ரஃபேல் நடால் அண்ட் த லேட்டஸ்ட் டென்னிஸ் பிரின்ஸ் கார்லஸ் அல்கராஸ். நம்ம பார்த்தோம், இவரை பற்றி நிறைய டீட்டெயில் பார்த்தோம் எடிட்டோரியலில். கார்லஸ் அல்கராஸ் getting excited to represent Spain in tennis is another glimpse of eternal allure of the Olympics. So what is mean by allure? So what is mean by allure அப்படின்னு பார்த்தோமா? ஸோ allure means கவர்ச்சி, அட்ராக்ஷன். ஸோ allure means அட்ராக்ஷன். இதை நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டின் வந்து ரிப்பல்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே அட்ராக்ஷனை கொண்டு வராங்க. ஸோ எட்டர்னல் அட்ராக்ஷனை கொண்டு வராங்க இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு. தட் த கேம் as even incorporated break dancing is a pointer to the entertainment industry finding a larger imprint while lines between the sport and art constantly blur. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த பேரால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ பிரேக் டான்ஸிங்லாம் என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வந்தாலுமே ஸோ ஸ்போர்ட்டுக்கும் ஹார்ட் கலைக்குமே 2 பேருக்கு நடுவில் கரெக்டான ஒரு
கனெக்ஷன் இல்ல. ஸோ 2 பேருக்கும் ஒரு பிளர்ரான ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு. கான்ஸ்டன்ட்லி பிளர் அப்படின்ற மாரி ஒரு ஒரு மெட்டாஃபர் சொல்லி யூஸ் பண்றாங்க. சரியா? வித் 204 கண்ட்ரீஸ் மொத்தம் 204 கண்ட்ரி. ஒரு நம்ம நியூஸ்ல பார்த்தோம் 200 பிளஸ்ன்னு பார்த்தோம். பட் எக்ஸாக்ட்டா 204 கண்ட்ரீஸ் இதுல கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல எவ்வளவு கண்ட்ரீஸ் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிஏ கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 204 கண்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ 204 கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா besides நியூட்ரல் அத்லெட்ஸ் அண்ட் ரெஃப்யூஜி டீம். சரியா? ரெஃப்யூஜி டீமே தனியா கண்ட இது ஜாயின் பண்றாங்க. ஜாஸ்லிங் ஃபார் அ பிளேஸ் ஆன விக்டர்ஸ் போடியம் அப்படின்னாங்க. ஸோ போடியம் அப்படின்றது மேடை, எல்லாருக்குமே தெரியும். சரியா? போடியம் அப்படின்றது மேடை. ஸோ ஜோஸ்லிங், ஓகேவா? ஜோஸ்லிங் அப்படின்றது சலசலப்பு. ஓகேவா? ஸோ ஜோஸ்லிங் அப்படின்றது சலசலப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஒரு வெற்றியின் மேடையை அடையறதுக்கு தான் போராடுறாங்க. இந்த 204 கண்ட்ரில இருந்துமே வெற்றியை அடையறதுக்கு தான் போராடுறாங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒலிம்பிக்ஸ் ப்ரொவைட்ஸ் அ ஸ்பேஸ் ஃபார் ஸ்மாலர் யூனிட்ஸ் டு கவர் நிக் அண்ட் ஸ்டன் பிகர் ஆப்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மொராக்கோ டிஃபீட்டிங் அர்ஜென்டினா இன் டெம்பஸ்டேஷியஸ். ஓகேவா? ஸோ டெம்பஸ்டேஷியஸ் அப்படின்றது கொந்தளிப்பு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ சூப்பரான ஒரு வார்த்தை இது. ஆக்சுவலாக ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ டெம்பஸ்டேஷியஸ் அப்படின்றது கொந்தளிப்பு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ கொந்தளிப்பு ஆகி போச்சு. ஓகேவா? ஸோ எதனால? மொராக்கோ டிஃபீட்டிங் அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவை மொராக்கோ டிஃபீட் பண்ணிட்டாங்க ஃபுட்பால் கேம்ல. அஸ் ஆல்ரெடி ஆடட் தி ஃபெஸ்ட் டு த கேம்ஸ். ஓகேவா? ஸோ above all the Olympics grants hope and redemption and for strife ridden country like ஆப்கானிஸ்தான். சரி, ஆப்கானிஸ்தானுமே விளையாட போகுது. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரைஃப் ரிடன்? ஸோ ஸ்ட்ரைஃப் ரிடன் அப்படின்றது என்ன மீனிங் கவனிங்களேன். டிவைடட் பை தி வயலண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரேஸை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைடட் பை த வயலண்ட் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஆப்கானிஸ்தானில் பயங்கரமான பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்களும் இந்த ஒலிம்பிக்ஸை பங்கேற்கிறாங்க. த ஈவெண்ட் ஆல்சோ சர்வ் தி டைவர்ஷன். ஓகேவா? த 1972 முனிச் எடிஷன் மர்டு. ஸோ மர்டு அப்படின்றது சிதைத்தல். சரியா? வீணாக்கிறது. ஸோ மர்டு அப்படின்றது சிதைத்தல். இதையும் நம்ம வந்து எடிட்டோல் ஆட் பண்ண விட்டுட்டோம். சரி, ஓகே. சிதைத்தல் பை அ டெரர் ஸ்ட்ரைக் ஆன இஸ்ரேலி கண்டிஜென்ட். ஓகேவா? ஸோ 1972 என்ன பண்ணியிருக்காங்க? முனிச் எடிஷன்ல இஸ்ரேல் வந்து பாம்பு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? டெரர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாரோவிங் ரிமைன்ஸ் ஹாரோவிங் மெமரிஸ். ஹாரோவிங் மீன்ஸ் வேதனை அளித்தல், ட்ரபுள் அப்படின்ற மாதிரி சினானிம் சொல்றாங்க. பட் தமிழ் மீனிங் அருமையா நம்மளுக்கு ஒரு அர்த்தம் தருது. வேதனை அளித்தல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆண்டனி காம் இதை வந்து அப்ஜெக்டிவ்ல இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேதனை தருது? அந்த மெமரி. ஓகேவா? ஸோ 1972 நடந்த அந்த மெமரி நம்மளுக்கு வேதனை தருது. அண்ட் என்ன வேர்ல்ட் அண்ட் பாயில் செக்யூரிட்டி வில் பி தி கன்சர்ன் ஃபார் தி ஆர்கனைசிங் கமிட்டி. ஸோ செக்யூரிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னா இருக்க போகுது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல. தட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் உமன்ஸ் வாட்டர் போலோ ஸ்குவாட் டெஸ்டட் பாசிட்டிவ் ஆஃப் COVID-19 இஸ் ஆல்சோ ரியாலிட்டி செக் வைல் ஆல் ஐஸ் ஆர் அண்ட் பாரிஸ். ஓகேவா? ஸோ சில ஆஸ்திரேலியன் உமன்ஸுக்கு வந்து COVID-19 இருந்தாலுமே ஸோ இந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் சம்மோன் ஆர் சம்திங் வித் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆல் ஐஸ் ஆர் ஆன் அப்படின்றதுக்கு இதான் அர்த்தம். சரியா? ஒரு விஷயத்த நமக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்கறது. ஸோ பாரிஸ் இந்த ஒலிம்பிக் இந்த நடக்க போகுது பாரிஸில், அதை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியில் முடிக்கிறாங்க. ஸோ இதோட வீடியோ முடியுது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஸ்டடி ஜோன் அண்ட் we'll see you in the next video. Thank you all. Bye bye.